இலங்கையில் மற்றொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி அதிலே நபர் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு இடம்பெற்றிருக்கிறது. எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்கிசை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கராச்சியில் அங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் அவர் படுகாயமடைந்து பின்னர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகின்றார். கழுபோவிலை மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்படுகின்றார். அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டிருக்கிற தகவல்களின் அடிப்படையில் 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் தான் இதற்கான காரணம் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு துப்பாக்கிச்சூடு நடந்தால் பிறகு அதுக்கு பழி வாங்குறதுக்கு இன்னொரு துப்பாக்கிச்சூடு, பிறகு அதுக்கு பழி வாங்குறதுக்கு இன்னும் ஒன்று சொல்லி மாற்றி மாற்றி நடக்கும். பிறகு கொஞ்ச காலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். பிறகு ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் அது பிறகு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இலங்கையில் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாற்றி ஒரே துப்பாக்கிச்சூடு தான். எனவே நேற்றைய சம்பவத்தில் யார் யாரை பழி வாங்கியது, இதில் யார் யாரெல்லாம் ஈடுபட்டது என்பது சம்பந்தமாக மேலதிக தகவல்கள் இன்று காலையில் வெளியாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற 73 பேர் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். நேற்று கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசியக்குள்ளதான் இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார். என்னென்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே ஏராளமான ஆட்கள் மேலே ரெட் நோட்டீஸ் எனப்படுகின்ற சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 73 பேர் அல்லது ஏற்கனவே வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுட்டார்களா, அல்லது போலீசாரனுடைய அந்த வலையமைப்புக்குள்ளே கண்காணிப்புகளை வந்துட்டார்களா என்னவோ தெரியல. 73 பேர் ரெடியாக இருக்கணும். மிக விரைவில் அவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி பொலிஸ்மா அதிபரே சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அப்போ அது ஒரு சீரியஸான விஷயமா தான் நாங்கள் எடுக்கணும். எனவே மிக விரைவில் அவர்கள் அனைவரும் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி, ஒருவேளை அந்த எண்ணிக்கை அதிகமாக கூட இருக்கலாம் என்று சொல்லி பொலிஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே இலங்கையில் சிறைச்சாலைகளில் இடம் இல்லை, இடப்பற்றாக்குறை இருந்தாலும் வெளிநாட்டில் கைது செய்யப்பட வேண்டியாக்களை கைது செய்யத்தானே விடும். எனவே மிக விரைவில் அவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்று சொல்லி, அதுக்கு பிறகு ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வி கேட்டது பிரியந்த வீரசூரிய அவர்கள்ட்ட. இப்போ என்னென்னு சொன்னால், பொலிஸ் மா அதிபர் பொதுமக்களால் தாக்கப்படுவார், பொதுமக்களால் வீதியில் வச்சு கொல்லப்படுவார் என்று சொல்லி எல்லாம் மொட்டு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சொல்ல போய் அது இப்போ வழக்கு விசாரணையெல்லாம் போய்கொண்டிருக்கு தானே. அப்போ அது சம்பந்தமாக கேட்கப்பட்டது பொலிஸ் மா அதிபர்கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு, என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி. அதுக்கு பொலிஸ் மா அதிபர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். அரசியல்வாதிகளோட கதைகளை நான் கணக்கெடுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால், அவர் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர். அவர் அரசியல்வாதிகளோட தொடர்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அரசியல்வாதிகளினுடைய அரசியல் பேச்சுக்களை நான் கணக்கெடுப்பதில்லை என்று சொல்லி அவர் பதில் சொல்லியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு சில புதிய நிபந்தனைகளை விதித்திருக்கிறது. அதாவது நிபந்தனைகள் என்று சொல்லி நேரடியாக சொல்லல, நாங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஆலோசனைகள் சொல்கிறோம், சில ஐடியாக்கள் சொல்கிறோம் என்று சொல்லி தான் சொல்லியிருக்கின்றார்கள். எதுக்காக இது சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஜிஎஸ்பி சலுகை இருக்குத்தானே, ஐரோப்பிய ஒன்றியத்தால் ஒரு சலுகை வழங்கப்படுது தானே இலங்கைக்கு. அது இனி தொடர்ந்து நீடிக்கணும் என்று சொன்னால் என்னென்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் என்று சொல்லி, இது காலங்காலமாக இருக்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு அவர்கள் சொல்றதெல்லாம் செய்தால் மட்டும்தான் இந்த வரி சலுகைகள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக ஒரு சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமானது, இலங்கையில் மரண தண்டனை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. ஏனடா இப்போ கொஞ்ச காலமாக பேச்சு அடிபடுது தானே, மரண தண்டனையை திரும்ப கொண்டு வரலாமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரக்ஸ் கடத்துறாக்கள், போதைப்பொருள் கடத்துறாக்களை மிக முக்கியமாக அவர்களுக்கு முதல் கட்டமாக மரண தண்டனை வழங்கலாமான்னு சொல்லி இப்போ பேச்சுக்கள் அடிபடுது. 58 பேர் ரெடியாக இருக்கணும். 52 ஆண் கைதிகளும் 6 பெண் கைதிகளுமாக மொத்தம் 58 பேர் தயாராக இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டு அது நிறைவேற்றப்படுறதான் பாக்கி என்று சொல்லி 58 பேர் தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் சொல்லியிருக்கிறோம். இப்படியான பின்புலத்தில் ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்குது, இலங்கையில் மரண தண்டனையோட பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, அதை முற்று முழுதாக நீக்குங்க, அப்படி ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொல்கிறோம் என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அது முதலாவது. ரெண்டாவது, எப்பவும் சொல்கிற மாதிரி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படணும். அது ஒரு மோசமான சட்டம், அது சர்வதேச சட்டங்களுக்கு பொருந்தாது. வேறு நல்ல இலகுவான சட்டங்களை கொண்டு வாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள். அது ஓகே. அடுத்த 3வது நிபந்தனை என்னென்னு சொன்னால், ஓரின திருமணங்கள்,
அதாவது ஆண்கள் ஆண்களை திருமணம் செய்கிறது, பெண்கள் பெண்களை திருமணம் செய்கிறது, இதுக்கெல்லாம் வந்து அனுமதி வழங்கணும். அது வந்து பாதுகாக்கப்படணும், அந்த உரிமை வந்து பாதுகாக்கப்படணும். அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த விதமான நடவடிக்கையும் இலங்கையில் நடக்கக்கூடாது. அதை வந்து அரசாங்கம் கண்காணிக்கணும், அதுக்கு அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியத்தால் இது மாதிரி நிறைய ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா ஆலோசனைகளையும் கேட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் வரிச்சலுகைகள் வழங்குவோம், ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகை வழங்கப்படும் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லியிருக்கிறது. எனவே இவை வெறும் ஆலோசனைகளா அல்லது கட்டளைகளா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யாழ்ப்பாணத்தில் ஒரு உணவு திருவிழா ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மறுபடியும் உணவு திருவிழாவா? இப்போதான் ஒரு உணவு திருவிழா நடந்து பெரிய பெரிய சர்ச்சையெல்லாம் உருவாகி பெரிய புயலை அடித்து ஓஞ்சிருக்குது. அதுக்கிடையில் உணவு திருவிழாவான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது வந்து அரசாங்கத்தால் நடத்தப்படுற உணவு திருவிழா. யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கம் போல் யாழ்ப்பாணத்தினுடைய உணவு கலாச்சாரத்தை வந்து அனைவருக்கும் எடுத்துக்காட்டும் விதமாக, சர்வதேசத்துக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இந்த உணவு திருவிழா 3 நாட்கள் நடக்கும் என்று சொல்லி, நேற்று சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை 3 நாளைக்கு நடக்கும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களும் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் இந்த தொடக்க நிகழ்வில் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஒரு சின்ன சர்ச்சை உண்டு. உணவு திருவிழான்னு சொன்னாலே சர்ச்சை போலாங்க கிடக்குது. என்ன சர்ச்சை என்று சொன்னால் விசிட் ஜஃப்னா என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறோம் இந்த உணவு திருவிழாவுக்கு. அதென்ன விசிட் ஜஃப்னா, அதே ஆங்கிலத்தில் பேர் வச்சுக்கிறீங்க என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஒரு சில பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏன் தமிழ் கலாச்சாரம் வேரூன்றி இருக்கிற ஒரு இடத்துல வந்து அப்படிப்பட்ட ஒரு யாழ் மாவட்டத்தில் வந்து தமிழில் பேர் வச்சா என்ன என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது. எனவே உணவு திருவிழான்னு சொன்னாலே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போலாம் கிடக்குது. எனவே இந்த உணவு திருவிழா நேற்று ஆரம்பித்தது, நாளை திங்கட்கிழமை வரை நடைபெற உள்ளது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இலங்கையில் அனுமதி இல்லாமல் ஏராளமான வெளிநாட்டு சிகரெட்டுகளை கொண்டு வந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கார். 52 வயதுடைய சீனாவை சேர்ந்தவர், சீன குடிமகன் கைது செய்யப்பட்டிருக்கார். இவர் வரும்போது 14,600 சிகரெட்டுகளை கொண்டு வந்திருக்கின்றார். எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே இந்த கட்டுநாயக்கால கைது செய்யப்படுறவர்களுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது. அவர்களுக்கு ஊருலகத்தில் நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தாங்கட பாட்டில் கொண்டு வந்து எப்படி பிடிபட திரும்ப கொண்டு வரணும் என்று தான் விளங்கல. எனவே இப்பொழுது 52 வயதுடைய சீன நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அடுத்ததாக இலங்கையில் நடந்த ஒரு அதிசயம், அதுவும் தமிழ் பகுதியில் நடந்த ஒரு அதிசயம் திருகோணமலையில் நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இது வந்து ஒரு மருத்துவ அதிசயம் என்று கூட சொல்லலாம். திருகோணமலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு வந்த ஒரு நபர், ஒரு 52 வயதுடைய நபர், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சிறுநீரகத்தில் வந்து கல். அப்போ சிறுநீரகத்தில் வந்து கல் காரணமாக அவர் நீண்ட காலமாக அந்த வலியில் வந்து அவதிப்பட்டு கொண்டு வந்தவர். அப்போ டாக்டர்ஸ் வந்து முடிவெடுக்கணும், கடைசியில் வந்து ஆளுக்கு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி சரி என்று ஆப்ரேஷன் செய்து வெட்டி பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து கல் எந்த பெரிய சைஸ் சொல்லுங்க பாப்போம், கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்பால் சைஸில் அவ்வளோ பெரிய கல் 3 கிலோவும் 100 கிராமும் இருந்திருக்குது. 3 கிலோவும் 100 கிராமும் இருந்த மிகப்பெரிய உருண்டையொண்ட வெட்டி எடுத்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். அதாவது தலைமை மருத்துவர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான மருத்துவ அணிதான் இந்த சத்திர சிகிச்சையை வந்து வெற்றிகரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் சிறுநீரகத்தில் வர கல் வந்து அது ஒரு சின்ன சின்ன கல்லுகளாக தான் இருக்குது. நாங்கள் அதுதான் வளமையாக கேள்விப்படுறது. 3 கிலோவும் 100 கிராமுன்னு சொன்னால் அப்போ வயிற்றுக்கும் இடமே இருக்காதே, அதே பெரிய ஏரியாவை பிடிச்சி வச்சிருந்துருக்குமே. அதையும் வச்சுக்கொண்டு என்னட்டு தான் இந்த மனுஷன் உயிரோடு இருந்தார், எப்படித்தான் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொண்டாரோ தெரியல. அந்த 52 வயதுடைய நபர் நினைக்கிறேன் அந்த கல்லை எடுத்தா பிறகு அப்பாடான்னு பெரிய ஒரு ரிலீஃபாக இருந்திருக்கும். எனவே இந்த பெரிய கல்லை வந்து நினைக்கிறேன் உலகத்திலேயே இதுதான் முதல் முறையாக இருக்கணும் என்ற இதுக்கு முதல் முன்ன பின்ன கேள்விப்பட்டதே இல்லை. இந்த பெரிய கல்லை வந்து வயிற்றுக்குள்ளேருந்து சிறுநீரகத்திலேருந்து வெளியில் எடுக்கிறேன்னு சொல்லி. எனவே இது வந்து கட்டாயம் ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக இருக்கும். ஏன் கின்னஸ் ரெக்கார்டாக இருக்கும் என்று சொன்னால் இதுக்கு முதல் வந்து பெரிய சிறுநீரக கல்லுக்கு ஒரு ரெக்கார்டு ஒன்று இருந்ததானே, அந்த ரெக்கார்டும் இலங்கையில் தான் பதிவு செய்யப்பட்டது. அதை எப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி கின்னஸில் வந்து பதிவு செய்யப்பட்டது. அப்போ வந்து கொழும்பில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆளுக்கு சிறுநீரக கல் வந்து ஆப்ரேஷன் செய்து எடுக்கப்பட்டது. அந்த கல்லின் நிறை வந்து 800 கிராம். அப்போ 800 கிராம் கல் வந்து ஒரு ஆளுடைய உடம்புக்கு இருந்த என்று சொல்லி
கின்னஸ் ரெக்கார்ட்காரரை வந்து மயங்கி விழுற அளவுக்கு அந்த செய்தி அப்போ பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. உடனடியாக அது கின்னஸில் பதிவு செய்யப்பட்டது. ஏன்னு சொன்னால் 200 கிராம்ன்றது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லி, அதுவும் இலங்கையில் தான் அந்த ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்டது. இப்போ சைட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்க, அந்த ரெக்கார்ட் பதிவு கின்னஸ் புத்தகத்தில் இருந்து எடுத்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 கிலோவும் 100 கிராமும் என்று சொன்னால் இது வந்து உலகத்தில் ஒருபோதுமே நடக்காத ஒரு சம்பவம். எனவே இந்த ஒரு சாதனையை டாக்டர் பிரகலாதன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான மருத்துவ அணி வந்து வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த 52 வயதுடைய நபர் வந்து நலமாக உள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.